Hi friends, இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட் ஹேர் பேண்ட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி MDF போர்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஷாப்பில் கிடைக்கிது. இது வந்து ஹேர் பேண்ட் அட்டாச்சர். அடுத்து ஹேர் பேண்ட், இது நல்ல grip எலாஸ்டிக் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்தது B7000 க்ளோ. அடுத்தது குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கட்டர். அடுத்ததாக க்ளூவும் அதுக்கு யூஸ் பண்ணுற பென்னும் எடுத்திருக்கேன். இது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம சின்ன பிளேசஸில் ஒட்டுற கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது காயின்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேண்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேண்டில் வந்து அட்டாச்சரை இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு B7000 க்ளோ வந்து அட்டாச்சரும் பேண்டோடு சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த MDF அந்த போர்டு எடுத்து நமக்கு எந்த டிசைன் வேணும் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் பண்ணி ஒரு 2 to 3 minutes நம்ம டைட்டாக அதை ஹோல்ட் பண்ணாவே போதும், நல்லா செட் ஆகிக்கும். இன்னொரு பேண்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 டிசைன் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸை வச்சு பேண்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காயின்ஸில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம செயின்ஸு இல்லை பிரேஸ்லெட் செய்யும்போது தான் நமக்கு யூஸ் ஆகும். அதனால் பேங்கிள்ஸ் செய்யும்போதும் ஹேர் பேண்ட் செய்யும்போதும் அந்த ஹோல்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட்டர் வச்சு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப லேசாக தான் இருக்கும். இப்போ நான் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். அதில் சென்டரில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காயினை பேஸ்ட் பண்ணிக்குவோம். அடுத்தது காயினை சுற்றி நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு காயினாக பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காயின் நம்ம பேஸ்ட் பண்ணுறோன்னா அது 80% தெரிகிற மாதிரி வச்சுட்டு 20% அந்த காயின் மேலேயே நெக்ஸ்ட் காயின் வைக்கணும். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டு காயின் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு காயினுக்கு அடியில் வந்து இந்த லாஸ்ட்டு காயின் 20% உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 80% வெளியே தெரிகிற மாதிரி வச்சோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே எண்ட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. ஃபைனல் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேண்டுக்கு நான் சின்ன ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், சின்ன சர்க்கிள் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
அடுத்த டிசைன் நான் ட்ராப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அது ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஷேப் எடுத்ததும் ட்ராப் டிசைன் எடுத்திருக்கேன். இந்த க்ளூ வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அதனால் நீங்கள் 4 ஸ்டோன்ஸ் இல்லை 5 ஸ்டோன்ஸ்க்கு அளவாக வந்து க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் க்ளூ போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் ட்ராப்ஸோட ஸ்டார்டிங் சைடு வந்து உள்ளே வர்ற மாதிரி நான் வச்சிட்ருக்கேன். அடுத்த சர்க்கிள் வந்து நம்ம MDF போர்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஸ்டோன்ஸோட இன்னர் கார்னர்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் வச்சோம்னா வந்து நல்லா பேஸ்ட் ஆகிக்கும். அடுத்த லைனும் நம்ம சேம் தான் வச்சுருக்கோம். MDF போர்ட்லேயும் ஸ்டோன்ஸோட கார்னர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் வச்சுருக்கோம். இதில் சென்டர் ட்ராப் வந்து நான் க்ரீன் வச்சுருக்கேன், சரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன்.